உறவுகளே, இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்காவுக்கு மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கோ? இன்னைக்கு சரியான தூக்கம்ங்க, முரட்டு தூக்கம். அதனால அப்படி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியாததான் நான் சொல்லித்தரேன். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்லித்தரேன். இது என்னன்னு பார்த்தீங்களா? சோளக்கருது பச்சையை வாங்கிட்டு இதே மாதிரி அவிக்காம இங்கே பாருங்க, இது மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்குங்க. நான் பெரும்பாலும் வாங்கிட்டு வந்தேன்னா அவிக்க மாட்டேன், இதே மாதிரி சுட்டு புட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க. நல்லா இது மாதிரி இன்னும் பாதி சுடணும், நல்லா கருகு சுட்டுக்கங்க. சுட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஏதோ என்னால் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் சோளம்லாம் வயலில் போட்டிருப்போம். அப்போக்கி பச்சை கறந்தா உடச்சாந்து அடுப்புதே, அப்போ விறகடுப்பில் இதே மாதிரி சுட்டு அம்மா கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு இன்னும் எனக்கு போகலை, அந்த நினப்பு இருக்குது. அதனால் அதே மாதிரி சொல்கிறேன். 4 கருது 50 ரூபாங்க சந்தையில். அன்றைக்கி சந்தை. அக்கா மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த இருக்குங்க மீன் இது கும்லா மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இது இந்த மாதிரி மண்சட்டியில் கரண்டியை போட்டுறக்கூடாது. இது மாதிரி கடையில் விற்கிது இல்லை, மரக்கரண்டி. இது அது மாதிரி இது மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் சட்டி உடஞ்சிடாது. நம்ம பாட்டில் பயம் இல்லாமல் போட்டு வதக்கலாம், நல்லாயிருக்கும். சரிங்க, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லாங் வீடியோ போட்டாவே எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் வீடியோவை பாருங்கள், தொடர்ச்சி பாருங்கள். பாருங்கள் அக்காவுக்கு எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பாருங்கள். அப்படி சமைச்சு சாப்பிட சொல்லுது. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.